நமது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பல்வேறு அமைப்புகளின் சார்பிலே வருகை புரிந்திருக்கிற பேசாம இருக்க மாட்டீங்களா? வருகை புரிந்திருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர்கள், வணிகர் சங்க பேரவை, தமிழக விவசாயிகள் சங்கம், மாவட்ட பேராயர்கள், கிறிஸ்தர் உரிமையாளர் சங்கம், திண்டுக்கல் விரும்பு வியாபாரிகள் சங்கம், நிலக்கடலை பருப்பு வியாபாரிகள் சங்கம், தனியார் பள்ளி கூட்டமைப்பு சங்கம், கட்டுனர் வல்லுநர் சங்கம், வனத்துறை ஒப்பந்தங்கள் சங்கம், தோல் வர்த்தகர் சங்கம், ரியல் எஸ்டேட் அசோசியேஷன், கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வருகை புரிந்திருக்கிற தலைவர்கள், செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், எங்களின் எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் மிக பெருமைப்படுகிறோம். ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு சங்கத்திற்கும் சார்பிலே ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். குறிப்பிட்டு ஒரு 4-5 பேர் மட்டும், மற்றவங்கெல்லாம் ஐயாட்ட மனுவை கொடுத்துருங்க. அவர் பேசியெல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசும்போது தெளிவுகளை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அதுதான் பேசிய நம்ம ஒரு பொறுப்பாளர் 4-5 சங்க தலைவர்கள் பேசிய பிறகு கடைசியில் போகும்பொழுது உங்களுடைய மனுக்களை மேற்று கொடுக்க வேண்டியவர்களை அவருக்கு கொடுக்கும்படி கேட்டு, சேம்பர் ஆஃப் முருகேசன் வந்திருக்காரா? பிஎம்எஸ் முருகேசன், நீங்க தானே பேசுறீங்க? யார் பேசுறது? வாங்க, மைக்க அங்கே இருக்காங்க தம்பி. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் பிஎம்எஸ் முருகேசன் அவர்கள் மனுவெல்லாம் அப்ப கொடுத்துக்கலாம். போகும்போது நீங்க அப்படியே பேசுங்க தம்பி. பிஎம்எஸ் முருகேசன் பேசுவார்கள். எங்களது கருத்தை கேட்க வந்திருக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். திண்டுக்கல் அதிமுகவுக்கு என்றைக்குமே ஒரு முக்கியமானது. எம்ஜிஆர் முதல் விதை போட்டு வெற்றி கண்ட தொகுதி இது. இந்த தொகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏப்பா சும்மா இருக்கிறனால ஏயா கசகசன்னு பேசி வெளியே போங்கப்பா. இங்கே வந்திருக்கிற சங்க தலைவர் மட்டும் இருக்கட்டும், அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உட்காருங்க, எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க. சொல்லுங்க முருகேசன், முதல்ல சொல்லுங்க, ஆரம்பிங்க. திண்டுக்கல் மாநகராட்சி சொத்து வரி எல்லா மாநகராட்சி எல்லா இதுலேயும் 6% வருடம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கி 15,000 ரூபா டாக்ஸ் கட்டுறவங்க 10 வருஷத்தில் 28,000 ரூபாயும், 20 வருஷத்தில் 48,000 ரூபாயும், 30 வருஷத்தில் 86,000 ரூபா கட்டுவாங்க. சொத்தை விற்று தான் கட்ட வேண்டியிருக்கும். இதே நிலைமை போச்சுன்னா இது என்ன சதவீதம்? 6% என்பது எந்த காரணத்தினால் வச்சாங்க, எப்படி வச்சாங்கன்னு தெரில. 2017-18 தங்களது ஆட்சியில் நீங்கள் சொத்து வரி உயர்வே நிறுத்தி வச்சிங்க. அந்த ஒரு தடவை எல்லாம் எங்களோட கோரிக்கை கேட்டு சொத்து வரியை நிறுத்தி வச்சிங்க. இது 100% சொத்து வரி உயர்வுக்கு மேற்பட்டு இந்த 6% வருடம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் ஏறிடுது. என்ன அப்ஜெக்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏபிசிடி அப்படின்னு ஜோனில் ஒவ்வொரு மாநகராட்சியும் பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏ ஜோனாக இருந்தது, இப்போ பி ஜோனாக இருக்கும். பி ஜோனாக இருந்தது சி ஜோனா. அந்த ஜோன் திருப்பி சரியான முறையில் வரையறுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மாநகராட்சிக்கு ஒரு 7 விதமான வரிகளை நாங்கள் கட்டிகிட்ருக்கிறோம். மாநகராட்சிக்கு ஒரு 7 விதமான வரிகளை கட்டி கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் ஒரே தலைப்பில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாதிரி மின் கட்டணம் கூடியிருக்குது. அது எப்படியாவது குறைச்சாதான் இங்கே திண்டுக்கல் தொழில், அதுவும் எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் நம்பி மிகப்பெரிய தொழில்கள் இங்கே இருக்கின்றன. அந்த தொழில் தான் இன்றைக்கி ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மின் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும்.
முதலில் எங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர் காலத்தில் தான். வைகையிலேருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணி வந்து இப்போ வரதில்லை. அந்த தண்ணி பைப்லைன் உடஞ்சி சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வரதில்லை. ஆகவே திண்டுக்கல் நகருக்கு திருப்பி புரட்சித்தமிழ் எம்ஜிஆர் அவர் பீரியடில் நடந்த மாதிரி வைகை அணையிலிருந்து எங்களுக்கு ஒரு பைப்லைன் வர வேண்டியிருக்கும். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பாக வேண்டியிருக்குது எங்களுக்கு. திண்டுக்கல் மற்றெல்லாம் அது முடிச்சலாம். திண்டுக்கல் 32 பாயிண்ட் இருக்குது. நாலு தான் சொல்லு. அது பழனி கொடைக்கானல் ரோப் கார் சிஸ்டத்தை பண்ணணும். அதாவது உங்களுடைய ஆர்வமான பெட் ப்ராஜெக்டான பம்பிங் வாட்டர், அதாவது சர்ப்ளஸ் பம்பிங் வாட்டர், காவேரியிலேருந்து தண்ணீரை நீங்கள் பம்ப் பண்ணி அந்த தருமபுரி அந்த ஏரியாக்கெல்லாம் கொண்டு போயிட்டீங்க. எங்கள் வறட்சி மாவட்டம், வறட்சி தாலுக்கா குஜிலியம்பாறை, வேடசந்தூர் தாலுக்காவுக்கு அதே மாதிரி மாயனூர் அணையிலிருந்து பம்ப் பண்ணி கொண்டு வருவதற்கான திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மொத்தம் 32 பாயிண்ட் இருக்குது. இது மட்டும் முக்கியமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்னாக இருக்குல்ல தம்பி, போகும்போது கொடுத்துக்கலாம். வைங்க போகும்போது எல்லாம் கொடுத்துடலாம். வணிகர் சங்க பேரவையின் சார்பில் அண்ணன் கிருபாகரன் அவர் மண்டல தலைவர். யார் நீங்கள் தானே பேசுகிறீங்க? அண்ணா சுருக்கமாக அடிங்க, பேசுங்கண்ணா. சொல்லுங்கள். அழகு நீங்கள் சொல்கிறீங்களா அவர் சொல்கிறாரா? அண்ணன் சொல்லுங்கள். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் இங்கே வந்து வணிகர்களுடைய குறைகளை கேட்டதற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி யாருமே வந்து வணிகருடைய கோரிக்கைகள் என்ன என்று இதுவரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் இதை ஆரம்பித்து வைத்து விட்டீர்கள். ஆகையால் வெற்றி நிச்சயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய பொருள் மீது சந்தை கட்டணம் செஸ் வரி முழுமையாக நீக்கப்பட வேண்டும். திண்டுக்கல் புறநகர் பஸ் நிலையம் அமைப்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதை விரைவுபடுத்த வேண்டும். தமிழக அரசினுடைய சொத்து வரி, தொழில் வரி, குப்பை வரி, தொழில் உரிமை கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். உங்கள் ஆட்சியில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் நிம்மதியாக 5 ஆண்டு காலம் இருந்தோம். இப்போ அதாவது வீடுகளுக்கு வந்து 100%, கடைகளுக்கு 500% வரைக்கும் ஏற்றிருக்காங்க. கட்டவே முடியல. இது என்ன செய்யறதுன்னு தெரியல. பல வகையான வரிகளை போட்டு நம்மளை வந்து ரொம்பவும் வணிகர்களை இம்சப்படுத்துகிறாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் அதை வந்து முறைப்படுத்த வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம். உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தையும் உரிமைப்படுத்த வேண்டும். மின்கட்டணம் மாதந்தோறும் கணக்கீடு செய்து அதை வசூலிக்கணும். அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க மின்கட்டணத்தை நாங்கள் வந்து வந்தால் செய்வோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க அதை செய்யவே இல்லை. நீங்களாவது அதை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஜிஎஸ்டியில் வந்து எங்களுடைய பேரமைப்பு சார்பாக 2 விதமான வரி உயர்வு நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்பொழுது அந்த வரி விகிதம் வந்து இன்னும் குறைக்கணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். உணவுப் பொருட்கள்லாம் வரி இருக்குது, அதையும் குறைக்கணும். எழுத்துப்பூர்வமாக பண்ணிட்டீங்களே, போகும்போது கொடுத்துக்கலாண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. உட்காருங்கண்ணே. தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் அருமை அண்ணன் செல்லமுத்து அவர்கள் இங்கே பேசுவார்கள். அண்ணே சுருக்கமாண்ணே, சுருக்கமானீங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் தொடங்கியிருக்கின்ற முன்னாள் முதல்வர், உழவர்களின் தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இன்றைக்கு தமிழகத்தை காக்க வேண்டிய, மக்களை காக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு போதை மருந்து கிடையாது, இவ்வளவு கற்பழிப்பு கிடையாது, இவ்வளவு கொலைகள் கிடையாது, இவ்வளவு என்கவுண்டர் கிடையாது, இவ்வளவு வரி உயர்வு கிடையாது. ஒரு சுமூகமான வளமான தமிழ்நாடாக இருந்ததை இன்றைக்கு கொலைக்களமாக மாற்றியிருக்க அந்த ஆட்சியை அகற்றுகின்ற உங்களுடைய எழுச்சி பயணத்தால் தான் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் காலத்திலே டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்தீர்கள். 50 ஆண்டு கால கோரிக்கையான விவசாயிகளின் கோரிக்கையை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினீர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த சாதனை உங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே போல பல கல்லூரிகள், பல திட்டங்களை கொண்டு வந்தீர்கள்.
ஆசியாவிலேயே மிகச்சிறந்த விவசாயிகளுக்கு உதவுகின்ற கால்நடை ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்த ஆசியாவிலேயே மிக உயர்ந்த தலைவர் நீங்கள். அது இன்றைக்கும் என்றைக்கும் உங்களுடைய பெயர் சொல்லும். அதை கூட இன்றைக்கு அரசு அதை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் நாம் வருவோம், அதை புதுப்பிப்போம். இப்படி பல்வேறு தாலிக்கு தங்கம், விவசாயிகளுக்கு ஆடு மாடு, இப்படி அத்தனை திட்டத்தையும் நோகடித்து நொண்டி போய் அத்தனை வரி உயர்வையும் உயர்த்தி இருக்கிறார்கள். அத்தனை வரி உயர்வு, இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் தான் மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும். இந்த போதையிலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, ஊழலிலிருந்து மீட்பதற்கு நீங்கள் தான் மீட்பராக வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அதே போல இங்கே இருக்கிற வைகை அணையை தூர்வாருவோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அதே போல குடகனாறு, மஞ்சளாறு, இப்படி ஆறுகள், பாதைகள் எல்லாம், நீர்வழித்தடங்கள் எல்லாம் தூர்ந்து போய் ஆக்கிரமிப்பட்டு கிடப்பதையெல்லாம் நீங்கள் இந்த மாவட்டம் முழுவதும் அகற்றுகிற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலேயே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் தடைபட்டு போயிருக்கிறது. அவைகளை எல்லாம் அகற்றி மேலும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடக்க வேண்டும். ஒரு போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க, ஒரு ஊழலில்லாத தமிழகத்தை உருவாக்க, குளம் குட்டைகளிலே விவசாயிகள் இலவசமாக மண்ணளலாம் என்று கொண்டு வந்த வள்ளல் நீங்கள் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு. இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு லோடு மண்ணள்ளினால் புதுக்கோட்டைக்காரனோ ராமநாதபுரத்துக்காரங்களுக்கு தெரியாது, அங்கனையே உட்கார்ந்து சீட்டை போட்டு ஒரு லோடுக்கு 1000 ரூபாய் இன்னைக்கு கணக்குப்பட்டி குளத்தில் வாங்கிட்டு இருக்க. இப்போ ஆக இந்த அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, இந்த அக்கருங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க, கோடி கோடையாக கொள்ளையடிப்பதை தடுப்பதற்கு, மக்களை வரி போட்டு பிழிகின்ற அந்த ஆட்சியின் கொடுமையை அகற்றுவதற்கு நீங்கள் எழுச்சி பயணம், உங்களுடைய எழுச்சி பயணம் வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று விவசாயிகளின் சார்பாக வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்ட பேராயர்கள் சார்பில் ஃபாதர் அமலதாஸ் ஐயா அவர்கள் பேசுவார்கள். மறை கொடுங்க, பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கும், மண்ணின் மைந்தர்களாகிய ஐயா சீனிவாசன் அவர்களுக்கும், திருமிகு விஸ்வநாதன் அவர்களுக்கும், கரூர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பரமச அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சி என்ற முறையிலே சிறந்த அணுகுமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாக டீ கடை வைத்திருக்கவங்க, பெட்டி கடை வைத்திருக்கவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் வழியாக. அதை நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க. அவங்களாம் லைசன்ஸ் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சாதாரண பெட்டி கடை, டீ கடை வச்சவங்களுக்கு அது தேவையில்லை என்று நீங்கள் குரல் கொடுத்துருக்கீர்கள். அதுபோல் கடன் வாங்கித்தான் இலவசம் கொடுக்கணும் என்பது அல்ல, கடன் வாங்கி கொடுப்பதில் என்ன இருக்குது என்று அதையும் நீங்கள் இலவசமாக கொடுக்கின்ற அந்த திட்டத்தை நீங்கள் எதிர்த்திருக்கிறீங்க. அதுபோல் எங்களுடைய கோரிக்கையாக 96 கிராமங்களின் தாயமாக திகழ்கின்ற மேட்டுப்பட்டி அண்ணன் சீனிவாசன் அங்கே பிறந்தவர். 96 கிராமங்களிலும் வன்னிய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்குரிய திண்டுக்கல்லிலே ஒரு 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவ வன்னிய பேரமைப்பு கூட்டமைப்புக்குழுவின் சார்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். ஏற்கனவே எங்களுக்கு ஓசியிலிருந்து பிசிக்கு உயர்த்தியவர் மாண்புமிகு மறைந்த முன்னாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நத்தத்திலே ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்ற பொழுது பிசியிலிருந்து எங்களுக்கு எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி, மிகவும் பிற்படுத்தப்பட்டு சேர்க்கப்பட்டது அம்மா புரட்சி தலைவர் அவர்களால். அதற்காக இன்னும் ஒரு சில நடைமுறைகள் சரியில்லை என்று ரத்து செய்யப்பட்ட பிறகு 35 ஆண்டுகளாக எம் மக்களுக்காக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வன்னியர்களுக்கும், இந்து வன்னியர்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. ஏறக்குறைய ஒரே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வி நிறுவனங்கள் இருக்குது என்று சொல்லுவாங்க, மற்ற நிறுவனங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் படிக்கக்கூடியவர்கள், உயர்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற வகுப்பினை சார்ந்தவர்கள் தான். எங்கள் கிறிஸ்துவ மக்கள், வன்னிய மக்கள் இன்னும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தந்தீர்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு
நாங்கள் உங்கள் அருகில் இருப்போம். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் கிறிஸ்தவ மக்களுக்கு அதிகமான நன்மைகளே செய்திருக்கின்றது என்பதை இங்கு நான் உறுதிப்பட சொல்ல முடியும். மாரம்பாடியிலே நான் பங்குத்தந்தையாக இருந்தேன். நம்ம மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வர் வழியாகவும் மேலாள் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பித்துறை வழியாகவும் பல திட்டங்கள் கொடுக்கப்பட்டன. சுற்றுலா திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மக்கள் வசதிக்காக மண்டபம் கட்டித்தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக நாங்கள் எங்கள் குழுக்கள் மத்தியிலே மற்றும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே பேசிக்கொள்வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் பல நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை இங்கு உறுதிபட தெரிவிக்கின்றேன். ஆகவே இந்த எங்களுக்கு வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பல சட்டமன்றத்திலும் குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் உங்களுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நீங்கள் உதவிடுமாறு கருவியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிலக்கடலை பருப்பு வியாபார சங்கத்தின் சார்பில் அதன் பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா KB கணேசன் அவர்கள் பேசுவார். வருங்கால முதல்வர் அவர்களுக்கு முதலிலே வணக்கம். வியாபாரிகளின் சிரமங்களை கோரிக்கையாக பெற்று நிரந்தர தீர்வு காண திண்டுக்கல் நகருக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும் என்று எல்லோரும் விரும்பிய விருப்பத்தை நிறைவேற்றிய எங்கள் முன்னாள் முதல்வரும் குடிமராமத்து நாயகரும் தமிழக மக்களின் நம்பிக்கைக்கு உரியமான புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி K. பழனிசாமி அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணிகர்களுடைய பாதுகாவலராக இருந்து வருகின்ற எங்களின் அன்புக்குரியவர்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுமான மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், மாண்புமிகு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்கள் திண்டுக்கல் நிலக்கடலை பருப்பு வியாபாரிகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்கள் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உயிர் பாதிப்பு அதிகமில்லாமல் பொதுமக்களை பாதுகாத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். அத்தகைய இக்கட்டான காலகட்டத்தில் எங்கள் நிலக்கடலை பருப்பு வியாபாரத்தை பொறுத்தமட்டில் ஊரடங்கு காலத்தில் எங்கள் பொருட்களை கொண்டு செல்லவும் அவசர போக்குவரத்திற்கு பாஸ் வழங்கி தடையின்றி பாதுகாப்பாக செல்ல வழிவகை செய்தீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்திலே நாங்கள் செய்யும் வியாபார தொகைக்கான சந்தை கட்டணம், அதாவது செஸ் 1% செலுத்த தேவையில்லை என்று உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீர்கள். அந்த செயலையும் இன்றும் நினைவு கூர்ந்து உங்களுக்கு எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தற்போது சிரமமில்லாமல் வியாபாரம் செய்ய கீழ்கண்ட ஒரு சில கோரிக்கைகளை உங்கள் முன் வைக்கின்றோம். ஒழுங்குமுறை வேளாண் விற்பனை குழு மூலம் கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலை தவிர பிற இடங்களில் நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலை மற்றும் நிலக்கடலை பருப்பிற்கு 1% செஸ் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணம் கொரோனா காலத்தில் ரத்து செய்யப்பட்டு அது மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. நிலக்கடலை மற்றும் நிலக்கடலை பருப்புக்கு விதிக்கப்படும் 1% செஸ்ஸை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல வெளிமாநிலங்களில் கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலைக்கு அந்த மாநிலத்திலேயே செஸ் கட்டணம் செலுத்தி தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மேலும் 1% செஸ் வரி கட்ட வேண்டியுள்ளது. இது இரட்டை வரி விதிப்பு முறையாகும். இதனால் எங்களால் வெளிமாநில வியாபாரியுடன் போட்டியிட்டு தொழில் செய்ய முடியவில்லை. ஆகவே வெளி மாநிலங்களில் கட்டணம் செலுத்தி இங்கு கட்டணம் செலுத்தும் முறையை ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த முறை பருத்தி வியாபாரிகளுக்கு இந்த கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல சாலை தணிக்கையில் ஈடுபடும் GST அதிகாரிகள் விற்பனை பில்லில் உள்ள சிறு சிறு தவறுகளுக்கெல்லாம் பெருமளவு அபதாரம் விதிக்கின்றார்கள். இதனால் தொழில் செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகி வருகிறது. இது குறித்தும் நடவடிக்கை எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல FSSAI லைசன்ஸ் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிப்பதற்கு பதிலாக
ஒரு முறை மட்டும் எடுத்தால் போதும் என்றும் அறிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி போன்ற வரிகளை குறைக்கப்பட வேண்டும். மின் கட்டண உயர்வையும் திரும்ப பெற வேண்டும். திண்டுக்கல்லில் உள்ள போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேப்பந்தோப்பு தெரு முதல் பழனியோடு வரை மேம்பாலம் கட்ட கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தோல் வர்த்தக சங்கத்தின் சார்பில் அதனுடைய செயலாளர் தம்பி ஆமினா அப்துல் ரஹீம் அவர்கள் பேசுகிறார்கள். அப்துல் ரஹீம் வந்திருக்காரா? இருக்கேன். ரஹீம் கேமரா மறைக்குது. இப்போ பேசுங்க தம்பி, பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் வருங்கால முதலமைச்சருமான எங்கள் ஆருயிர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் எங்களது வியாபாரிகளின் குறைகளை கேட்பதற்காக புரட்சித் தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு வருகை புரிந்தது மிக பெருமையோடு எங்களுடன் கலந்துரையாடுவது அதைவிட எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறோம் ஐயா. எங்களது திண்டுக்கல் தோல் தொழில் சிறு குறு நடுத்தர தொழில்தான். அதாவது உப்புத்தோலிலிருந்து பதப்படுத்த தோல் வரையும் தான் திண்டுக்கல்லில் தயார் பண்ணுகிறோம். ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற இடங்களெல்லாம் ஃபினிஷ் லெதரு ப்ராடக்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்கிற அளவுக்கு ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு திண்டுக்கல்லையும் நாங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பொதுமக்களுக்கு பாதிக்காத வகையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து இயங்கி தொழிலை பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கு 2 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் போட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நாளைக்கு 10,000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. எங்களுக்கு 5,000 யூனிட் வரைக்கும் தான் எங்களது சிடிபிக்கு உபயோகப்படுகிறது. மீதி 5,000 யூனிட் மின்சாரம் அரசாங்கம் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்கிறது. அதை எங்கள் இண்டிவிஜுவல் தோல் சாப்புகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஹெச்டிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், எல்டிக்கு கொடுக்க முடியாது என்றார்கள். எல்லா டேனரிகளிலுமிருந்து கழிவுநீர் 5 பம்பு ஸ்டேஷன் வழியாக கலெக்ட் பண்ணி திரும்ப சுத்திகரிப்பு நிலையத்துக்கு சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த பம்ப் ஸ்டேஷனுக்காவது இந்த கரண்டை உபயோகப்படுத்தினா எங்களுக்கு அதில் ஏகப்பட்ட செலவுகள் குறையும். பொல்யூஷனுக்கு மெயின்டெனன்ஸே எக்கச்சக்கமான செலவுகளில் இருக்கும். இந்த கரண்ட்டு எங்களுக்கு அந்த தொழிற்சாலைகளுக்கும் இந்த பம்ப் ஸ்டேஷனுக்கும் உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எங்களுக்கு பாதி செலவுகள் குறையும் ஐயா. அதே மாதிரி எங்களுக்கு இப்போ இந்த இஐ தோலுக்கு புவிசார் குறியீடு வாங்கி வச்சுருக்கோம். அதனால் நம்ம இந்தியாவிலேயே திண்டுக்கல், திருச்சி மட்டும்தான் இந்த தோலை உற்பத்தி பண்ணுறோம். அதனால் வெளிநாட்டுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ட்ரம்ப் போட்ட பிரச்சனைனால தொழிலுக்கு தோல் தொழிலுக்கு டெக்ஸ்டைல் மாதிரியே மிகவும் பாதிப்பு இருக்குங்கய்யா. நீங்கள் பிரதமர் அவர்கள்ட்ட இதை எடுத்து சொல்லி இந்த தோல் தொழிலுக்கு எக்ஸ்போர்ட்டுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க வழி செஞ்சு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியா, வணக்கம். ஹோட்டல் உங்கள் சங்க சார்பில் திரு ராஜ்குமார் அவர்கள் பேசுவார்கள். எங்களது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தாங்கள் வந்தமைக்கு எங்களது திண்டுக்கல் ஹோட்டல் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தை சிறப்பாக மாவட்டமாக ஆக்குவீர்கள் என்ற முழு நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். முக்கியமாக நிறைய ஒரு 20 கோரிக்கை இருக்குது. நான் ஷார்ட்டாக நேரத்தின் அருமையை கருதி ஒரு முக்கியமான 5 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாட்டில் நீதித்துறை கட்டடங்கள் கட்டுவதற்காக பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. 2020க்கு அப்புறம் கட்டுற கட்டடங்களுக்கு நிபந்தனைகள் பல விதிக்கப்பட்டுள்ளன. அந்த சட்டத்தை சமூக விரோதிகள் தவறாக பயன்படுத்தி 2020க்கு முன் கட்டப்பட்ட பழமையான கட்டடங்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் தொந்தரவு கொடுத்து பணம் பிளாக்மெயில் செய்து வருகின்றனர். இதற்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வரைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசுக்கு வருமானமும் கிடைக்கும், எங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது இப்போ நடைமுறையில் பல லட்சங்கள் திண்டுக்கல்லே ஒரு பெரிய தள்ளி வச்சு பேசுங்க தம்பி ராஜ்குமார். கொஞ்சம் தள்ளி வைங்க, ரொம்ப பக்கம் வைக்காது. ஓகே. திண்டுக்கல்ல இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஹோட்டல்ஸ் எல்லாம் மிரட்டுற
ரவுடி கும்பல் நிறைய வந்துட்டுருக்கு. நீதித்துறையில் வந்து முறையிட்டு இதை வந்து கடையை வந்து இடிக்கிறதுக்கு லாக் அண்ட் சீல் போடுற அளவுக்கு நிலைமை பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக நீங்கள் உங்கள் ஆட்சி வந்தவுடனே தயவு செஞ்சு அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு, பழமையான கட்டடங்களுக்கு ஏதாவது ஒரு வரமுறைப்படுத்தி எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் வந்து ஹோட்டலில் வந்து நிறைய ரவுடிஸ் ப்ராப்ளம், அடிதடி பிரச்சனை நிறைய நடந்துகிட்ருக்கு. மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் காப்பீடு காப்பாற்றுறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு ஹோட்டல் உணவு பாதுகாப்பு சட்டம் வேணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் திண்டுக்கல்லில் டூரிசம் வந்து அருமையான இடங்கள் இருக்குது. ஆனால் டூரிசம் வளர்ச்சிக்கு சரியான நடைமுறை இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து சிறுமலை கொடைக்கானலில் வந்து பில்டிங் ரூல்ஸை கொஞ்சம் எளிமையாக்கி, இன்னும் வந்து சிறுமலையில் வந்து பள்ளியூர் பூங்கா திறக்கப்படாமல் இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும். இன்னொன்று வந்து அங்கே சிறுமலையில் அருமையான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு அக்சஸ் கொடுக்கணும். நன்றி, அவ்வளோதான். தேங்க்யூ. மரியாதைக்குரிய இங்கே வருகை புரிந்திருக்கிற பெரியவர்களே, பேராயர்களே, அனைத்து வணிக சங்கங்களுடைய தலைவர்களே, இங்கே ஒரு குறிப்பிட்ட அத்தனை பேர்களும் அத்தனை சங்கங்களும் பேச வேண்டும் என்றால் நீண்ட நெடியினராக 4 மணிக்கு நத்தத்துக்கு போயிட்டு திண்டுக்கல் பேசிட்டு நிலக்கோட்டை எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. எல்லோருக்கும் உங்களுக்கும் தொழில் இருக்கிறது. எல்லாம் நேரங்களின் கருதி ஐயா நம்முடைய வருங்கால முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு அனைவரும் மனுக்களாக கொடுத்தீர்கள் என்றால் அதை பரிசீலனை செய்து அத்தனை பேசுவார்கள். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கிற 26 முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இங்கே பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். திண்டுக்கல் மாவட்டம் பல்வேறு சங்கங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளும் சொல்கின்ற ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய திரு வி மருதராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் டாக்டர் விபி பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆசமணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி அவர்களே, மற்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மற்றும் திரு ஏஎஸ்கே சரவணகுமார் அவர்களே, திரு ஆர்கே கவுன்ராஜ் அவர்களே, முன்னாள் எம்பி திரு எம் உதயகுமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஆர் தங்கத்துறை அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ பிரேம்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு PKT நடராஜன் அவர்களே, மற்றும் திரு RVN கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, வரியிருந்து தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிய வைத்த பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகாந்த வணக்கம். இங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவர்கள் பேசினாங்க. இங்கே வரிகளை பற்றி குறிப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லை, இந்த நகரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். நீங்கள் மனுவாக கொடுங்க. ஏன்னா நிறையா நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது மாவட்டத்தில் இருக்கின்ற அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் சொல்கின்ற கருத்துக்கெல்லாம் கேட்டாலும் நீங்கள் அது மனுவாக கொடுக்கின்ற பொழுது அது எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்து கொடுத்திருக்கு எங்களுடைய அதிமுக அரசு வந்த பிறகு செயல்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே வணிகர் சங்க பேரவைச் சேர்ந்த பெரியவர் இங்கே அழகாக சொன்னார்கள். இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே
பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி வரிகளை பற்றியெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அதிகமான வரி எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, அதை சரி செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கின்றார்கள். அதோடு இன்னும் சில கருத்துக்கள்லாம் சொல்லிக்கின்றார்கள். நீங்கள் மனுவாக கொடுங்க, அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அதுபோல் தமிழக விவசாய சங்கத்தினுடைய அண்ணன் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள். அண்ணன் செல்லமுத்து அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள். இன்றைக்கு விவசாயம் வந்து நானும் ஒரு விவசாயியாக இருக்கிற காரணத்தினால எனக்கு அது தொழில், இன்றைக்கும் என்னுடைய தொழில் விவசாயம்தான். அதனால் அவர் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றணும். குறிப்பாக சொல்லணும்னா 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம். அதோட வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். குடிமராமத்து திட்டத்தில் கொண்டு வந்து ஏரி குளங்கள்லாம் விவசாயிகள் பங்களிப்போடு தூர்வாரப்பட்டு இலவசமாக அந்த வண்டல் மண் அளித்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த குடிமராமத்து திட்டம் எஞ்சிய ஏரிகள் கண்மாயில் தூர்வாரம் இருக்குது, அதே தூர்வாரப்படும். விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க விவசாயியுடைய பங்களிப்போடு தான் செயல்படுத்தப்படும். அதே போல் இந்த மஞ்சள் ஆறு தூர்வாரம்னு சொல்லலாம், அதையெல்லாம் தூர்வாரப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அணைகளிலும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்கின்றது. அதையெல்லாம் தூர்வாரத்துக்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். இன்னும் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்தப்படும். இங்கே பேராயர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், அவருடைய வன்னிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கு மிகவும் சீர்மறை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்ட பொழுது எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய கோரிக்கைகள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் தோல் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே கருத்தை சொன்னார்கள். அவர்கள் இந்த எல்டி அதில் இருக்கிற கரண்டெல்லாம் எங்களுக்கு பணம் கொடுக்கறதில்ல அரசாங்கம். ஆனால் அரசாங்கம் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற அந்த மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்துறது போக எஞ்சிய அந்த மின்சாரத்துக்கு அரசுகிட்டிருந்து அது கட்டணம் வரவில்லை என்று சொன்னார்கள். அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட தோல் இன்றைக்கி வரி விதிப்பு அதிகமாகிவிட்டது. அதை கூட நான் பாரத பிரதமர் கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பகுதி மட்டும் ஆம்பூர், திருப்பத்தூர் போன்ற பகுதியிலும் இந்த தொழில் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் திண்டுக்கல்லில் இந்த தோல் தொழிற்சாலை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிற்சாலையாக இருக்குது. பல பேர் பணிபுரிகிறாங்க. இந்த வரி உயர்வினால் இந்த தொழில் இப்பொழுது முடங்கி இருப்பதாக குறிப்பிட்டார்கள். இதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த தொழில் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அதில் ஹோட்டல் உரிமையாளருக்கு பேசினாங்க, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு சொன்னாங்க. ரவுடிகளுடைய ராஜ்யம் அதிகமாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ரவுடிகள்லாம் ஒடுக்கப்பட்டது. இன்றைக்கு பல பேர் பயந்துக்கிட்டு வெளி மாநிலத்துக்கெல்லாம் ஓடினாங்க. இன்றைய தினம் இந்த போதைப்பொருள் அதிகமாக வந்த காரணத்தினால தான் இந்த பிரச்சனையே வருது. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் பல பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க. அதனால தான் கொலை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை, அதேபோல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா பணம் கேட்டால் அவர் ஹோட்டல் முதலாளியை அடிப்பது, இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே போல் இந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அவருடையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் அழைத்து அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருப்பெல்லாம் ஆய்வு செய்து அதற்கும் தீர்த்து வைப்பதற்குண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல பேர் பேசுவதாக இருந்தது. காலத்துடைய நேரம் கருதி அவர்களால் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியிலே 13 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றுக்கிறீங்க. அந்த 13 அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு சில அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு தான் இங்கே பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஏன்னா அங்கே இன்னும் ஈவினிங் கூட்டத்துக்கு போகணும். அதனால தான் நாங்கள் முழுமையாக அனைவருடைய கருத்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே மற்றவர்கள் நீங்கள் மனு மூலமாக கொடுங்க, பேசியவர்களும் மனு மூலமாக கொடுங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றத்துக்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக எங்களுடைய முன்னணி தலைவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும்,
இங்கே அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பெரியவர்களே, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அப்படியே இருங்க. எல்லாரும் வரிசையாக அங்கே நின்று வாங்கிக்கிறாரு. அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வந்திருக்கிற நம்ம தலைவர்கள், பேராயர்கள், விவசாய சங்க தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சாப்பிட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும், ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும், குடிமரமத்து நாயகனும், EPS என்ற இரும்பு மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி, ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்.
தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி
காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்